ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி பொட்டேட்டோ ரோல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காக நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நான் கை வச்சாலே அது நல்லா உள்ளே போகுது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி நான் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். 2 விசில் போட்டு வேக வச்சு அதையும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி கருவேப்பிலையும் அதில் வச்சுருக்கேன். அப்புறமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் பெருங்காயத்தூள், உருளைக்கிழங்கு வாயுன்றதுனால பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்காக அடுப்பில் சட்டி வச்சுட்டேன். சட்டி காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுட்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக அதிலேயே நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறோம். அதை நல்லா கிண்டி விட்டுறணும். ஆல்ரெடியே நம்ம உருளைக்கிழங்குலேயும் நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதுலேயும் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு, இதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோவை அது கூட ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கையால் பிசைஞ்சு கூட இதை போட்டுடலாம். நான் அப்படியே போட்டுட்டேன். ஸோ அதையும் கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டு 1/4 டம்ளர் அதில் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நமக்கு தேவைக்காக நமக்கு எப்படி தேவைப்படும் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ அதில் பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான திக்னஸை நம்ம வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்ல தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றினா நல்லாயிருக்கும். அதையும் மூடி வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம சப்பாத்தியை நம்ம இது பண்ணி வச்சிடலாம், உருட்டி வச்சிடலாம். ரெடி பண்ணி நம்ம சாஃப்டாக மாவு பிசைஞ்சதுனால அது பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக அழகாக வந்திருக்கு. இப்போ அந்த ரொட்டியை நம்ம சுட்டுருவோம். இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி இருக்குது, நமக்கு தேவையான அளவு. அதுக்கு மேலே அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், அழகாக நமக்கு பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரொட்டியும் சுட்டு வச்சிட்டோம். ஸோ அதுக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணி அதை அப்படியே ரோல் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நம்மளோட சப்பாத்தி பொட்டேட்டோ ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.